இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு Creta வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் சொல்கிறது வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணது போஸ்னானுங்க, என்னை போஸ் ஆக்கிட்டானுங்க, பூஸ் ஆக்கிட்டானுங்க, சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, அது அவுட்புட் சுத்தமாக இல்லை, எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். 2 சப்பு வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். Cretaக்கு 2 சப்வூஃபர்லாம் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட், பட் மொரேல் தான் சப்பு தான் கொடுத்தாரு. எல்லாமே கம்ப்ளீட் மொரேல் பேக்கேஜ் தான். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குட் ப்ராடக்ட். ஹையர் அண்டு டிஎஸ்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பட்ஜெட் அவர் கன்சர்ன் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அவர் 2 சப்வூஃபர் ஏன் இந்த அது ஓப்பன் வெஹிக்கிள் 2 சப்வூஃபர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய செஷனாக இருந்துச்சு. பட் அவர் 2 வேணும்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Decibel Autohub. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு Creta வந்து கொண்டு வந்திருக்காங்க. டாப் அண்ட் மாடல் SX வித் போஸ் எடிஷன். இது வந்து 2023 மாடல். இந்த கஸ்டமர் சொல்கிறது வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணது போஸ்னானுங்க, என்னை போஸ் ஆக்கிட்டானுங்க, பூஸ் ஆக்கிட்டானுங்க, சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, அது அவுட்புட் சுத்தமாக இல்லை, எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். 3-வே தான் அவர் கேட்டிருந்தார். பட் இதில் என்ன ஒரு இதுன்னா, ஆல்மோஸ்ட் அவர் எல்லா ப்ராடக்ட்டுமே அவரோட தான், எல்லாமே யூஸ்டு ஆல்ரெடி வேற ஒரு வண்டியில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு மொரேலோட 5 சேனல், மொரேலோட காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே காம்பனண்ட்டு, அப்புறம் ஒரு 5 சேனல் 2. இதில் வந்து என்ன, Cretaக்கு 2 சப்வூஃபர்லாம் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட், பட் ஸ்டில் அவர் எனக்கு 2 சப்பு வேணும், 2 சப்பு வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். மொரேல் தான் சப்பு தான் கொடுத்தாரு. எல்லாமே கம்ப்ளீட் மொரேல் பேக்கேஜ் தான். அதில் எதுவுமே மிக்ஸ் மேட்செல்லாம் கிடையாது. ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மொரேல் தான். ஸோ இதில் நம்ம ஒரு மிட்ரேஞ்ச் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். மிட்ரேஞ்ச் வந்து மொரேல் வந்து அவர் கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால அவனுக்கு மொரேல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இது கம்மியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நான் இந்த தடவை ESBயோட 3000 சீரீஸோட மிட்ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது குட் ப்ராடக்ட். அதுதான் இந்த மிட்ரேஞ்சை யூஸ் பண்ணியிருந்தேன். மற்றபடி எல்லாமே எவ்ரிதிங்ஸ் மொரேல். DSP. பட் என்னென்னா, இந்த ஹெட் யூனிட்டில் நம்ம ஒரு 3-வே செட்டப் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே ஒரு 2-வே பேசிவ் செட்டப் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு ஓகே. பட் 3-வேக்கு அது டேரெக்டாக அந்த ஹெட் யூனிட்லேருந்து நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹையர் அண்ட் சப்வூஃபர் போடுற மாதிரி, ஹையர் அண்டு டிஎஸ்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பட்ஜெட் அவர் கன்சர்ன் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு எப்பவும் போல் ஆல்பைனோட UTX M06 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மெயின் பிளேயராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட்டும் ரொம்ப பெட்டராக இருக்கும், ஒரு ஹை ரெசல்யூஷன் சோர்ஸும் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தோம். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அது பண்ண சொல்லிட்டார். அதுவும் ப்ளஸ் Nakamichi DSP 530 ஆஸ் யூஷுவல் 530 அதே தான் போட்டிருக்கோம். டென்ஷனான DSP கம்ப்ளீட் ஆக்டிவ் தான் பண்ணியிருக்கோம் அந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு. ரியர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக எப்பவுமே சீட் கடிலாம் வைப்போம். ஸோ இது சீட் கடியில் இல்லாமல் பின்னாடி ஃபுல்லாகவே ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, 2 சப்வூஃபருமே மோல்டிங் பண்ணிட்டோம். இன்னும் டயர் சப்வூஃபர் மோல்டிங், அதை வந்து சைடில் மோல்ட் பண்ணிட்டோம். அவர் 2 சப்வூஃபர் ஏன் இந்த அது ஓப்பன் வெஹிக்கிள் 2 சப்வூஃபர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய செஷனாக இருந்துச்சு. பட் அவர் 2 வேணும்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருந்தது. ஏன்னா அவர் இளையராஜா சாங் தான் கேட்பார். அப்போ வந்து பேஸ் வந்து கொஞ்சம் இளையராஜா சாங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதா அவர் 2 சப்பு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. நானே கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஆனால் நல்ல டெசிஷன் தான் அது. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு ப்ராப்பராக டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்யூ.